நான் முத்துக்குமாருடைய பாடல்கள்னால் நமக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ஒரு இயல்பான ஒரு கவிதை வரிகள் எல்லாம் அவருடைய பாடல்கள் இருக்கும். இன்றைக்கி அவர் நம்மக்கிட்ட இல்லாமல் போயிடலாம். ஆனால் அவருடைய பாடல்கள் இன்னும் நம்ம நெஞ்ச தாளாட்டிட்டு தான் இருக்குது. பல இரவுகளை நம்ம கடக்கிறதுக்கு அந்த பாடல்கள் பெருத்துணையாக இருக்குது. சீமானால் பட வைக்கப்பட்டவர் தான் நம்மளுடைய நா. முத்துக்குமார். செல்வராகவன் தனக்கு வாழ்வு கொடுத்தவர்னு முத்துக்குமார் சொல்கிறார். முத்துக்குமார் இந்த கண் பேசும் வார்த்தைகள் அப்படிங்கிற புத்தகத்தில் காதலும் காற்றும் ஒன்று தாங்க. காதல் காற்று நுழையாத இடத்துல கூட காதல் நுழைஞ்சிடும் அப்படிங்கிறார். ஒரு வழிப்போக்கன் ஒரு வழிப்போக்கன் எப்படி ஒரு உரிமையாக ஒரு வீட்டுக்குள்ளே போய் நுழையிறானோ அந்த மாதிரி காதல் யாருடைய மனதில் வேணாலும் எப்போ வேணாலும் பூந்துடும் அப்படின்னு சொல்லி முத்துக்குமார் சொல்கிறாரு. இந்த சோகம் கூட ரொம்ப சுகமானது தான், சுமை கிடையாது. ஏன்னா அது நீ தந்ததால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உருது கவிஞன் இந்த வரிகளை மையப்படுத்தி இருக்கிறாருன்னு சொல்லி இந்த புத்தகத்தில் குறிப்பிடுறாரு. உண்மைதாங்க. ரத்தத்தை விடவும் அதாவது ரத்தம் ரொம்ப அடர்த்தியாக இருக்கும். அந்த அடர்த்தியெல்லாம் தாண்டியது கண்ணீர் துளி அப்படிங்கிறாரு. ஏன்னா கண்ணீர் துளியினுடைய அடர்த்தி மிக அதிகங்கிறாரு. அதுவும் காதல்னால அந்த கண்ணீர் வரும்போது அந்த கண்ணீரினுடைய அடர்த்தி மிக அதிகமாக இருக்கும் அப்படின்னு முத்துக்குமார் சொல்கிறார். இவருக்கு 7G ரெயின்போ காலனி அப்படிங்கிற படத்தில் இசையமைக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்குது. ஒரு நாள் காலையில் ரொம்ப நேரத்திலேயே செல்வராகவன் இவரை அலைபேசியில் அழைச்சி இந்த மாதிரி எனக்கு ஒரு பாடல் வேணும், அந்த பாடல் இதயத்தை துளைக்கக்கூடிய வரிகள் அதில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். உடனே இவருக்கு குஷியாகிடுது. அடடே, நம்ம நல்ல ஒரு எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு பாடல் வரிகளை நம்ம கொடுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த படத்துக்காக இவர் பாடல்கள்லாம் எழுதுகிறார். இவருக்கு எப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கதையை செல்வராகவன் சொன்ன உன்னையே இவருக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுது. ஏன்னா செல்வராகவனை பற்றி எல்லாத்துக்குமே தெரியும். அவருடைய வித்தியாசமான அந்த சிந்தனை போக்கும் படம் எடுக்கிற விதமும் மிகப்பெரிய டைரக்டர் அவர். அவருடைய போக்கே தனிப்பட்டதாக இருக்கும், அவ்வளோ சிறப்பானதாக இருக்கும். அப்போது முத்துக்குமாருக்கு இன்னும் குஷியாகிடுது. நிறைய பாடல்கள் அதில் எழுதுகிறாரு. இந்த பாடல் எழுதும்போது செல்வராகவன் சொல்கிறாரு, நாயகன் ஒரு தான் நேசிக்கக்கூடிய பெண்ணினுடைய நிச்சயதார்த்தத்தில் அந்த பெண்ணினுடைய மதச்சடங்கு பிரகாரம் நிச்சயதார்த்தம் ஒரு நாள் நிலவு வெளியில் பௌர்ணமி நிலவில் நடக்குது. அந்த சமயத்தில் நாயகன் போய் அங்கே பாடக்கூடிய அந்த பாடல் நான் ஒரு நாளாவது உன்னுடைய வாழ்ந்துட மாட்டேனா அப்படிங்கிறதெல்லாம் மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு எழுதப்படுற வார்த்தைகளாக இருக்கணும்னு செல்வராகவன் சொல்கிறார். சரின்ட்டு செல்வராகவன், யுவன் சங்கர் ராஜா, இவங்க முத்துக்குமார் எல்லாருமே சேர்ந்து ஒரு இடத்துல உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுறதும் அங்கே கலாட்டா பண்ணிக்கிறதும் பாடல் வரிகள் பிறக்கிறதும் யுவன் சங்கர் ராஜா ஏதாவது டியூன் போட்டு கலாட்டா பண்ணுறதுமான அந்த நிகழ்வுகள்லாம் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குமா. ஒரு சமயம் இந்த பாடல் ஏன் எழுதுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் அதுக்கு ஒரு தனி அழகான இதே வைக்கிறார். நான் முத்துக்குமார் எப்படி சொல்கிறாரு அப்படின்னா, தீப்பந்தம் வச்சு மலர்லிருந்து தேனை எடுக்காமல், தீப்பந்தம் வச்சு மலரில் இருக்கிற தேனை எடுக்காமல் இயல்பாக வரக்கூடிய அந்த தேன் மாதிரியான அந்த பாடல்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. எவ்வளோ அழகாக ஒரு ஓமை கொடுக்குறாரு பாருங்கள். இவருக்கு ஒரு ஃப்ளைட்டில் போகிறதாகட்டும், ஒரு நல்ல வாழ்க்கையாகட்டும், எல்லாமே செல்வராகவன் மூலமாக தான் கிடச்சிதுன்ட்டு நான் முத்துக்குமார் பதிவு பண்ணுறாரு. கண் பேசும் வார்த்தைகள் புரிவதில்லை, ஒவ்வொரு வரிக்கும் ஒரு கதை இருக்குது அப்படிங்கிறார். இவர் என்ன பண்ணுறாரு, ஒரு முறை இந்த கண் பேசும் வார்த்தைகள் பாடல் எழுதுறதுக்கு ஒரு 7 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு ஊட்டிக்கு பேருந்தில் பயணம் போகிறாரு. பயணம் போய் இருக்கும்போது உள்ளத்தி அப்படிங்கிற ஒரு பெயர் பலகையோட ஒரு பேருந்து அங்கே நின்றுட்டுருக்கு. அது என்ன உள்ளத்தி அப்படிங்கிற இதை பற்றி அங்கே இருக்கக்கூடிய பயணிகள் கிட்ட கேட்குறாரு. அந்த பயணிகள் சொல்கிறாங்க, இது ஒரு அழகான ஊர், இப்போ போனீங்கன்னா, ஏன்னா இவர் போயிருக்கிற சமயம் சாயந்தரம் 5 மணி, போனீங்கன்னா இரவு ஒரு 7 மணிக்குள்ளே திரும்பிடலாம் அப்படிங்கிறாங்க.
முத்துக்குமார் என்ன பண்ணுறாரு, அந்த பேருந்தில் ஏறி உட்காந்துக்கிட்டு அந்த பயண வழி போகிறாங்க. கேரட் தோட்டங்கள், அந்த நில ஒளியில் இருக்கக்கூடிய அந்த தேயிலை தோட்டங்கள்னு ரொம்ப ரம்மியமாக இருக்குது. அதாவது உருளைக்கிழங்கு அறுவடை செஞ்ச அந்த தோட்டங்கள் எல்லாம் பனியில் நனைந்து ஒரு அழகான நந்தவனம் மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு அழகாக இதில் பதிவு பண்ணுறாரு. அந்த மாதிரி போயிட்டு இருக்கும்போது இவருக்கு அந்த இடம் ஒரு இடத்துல போய் நிறுத்துறாங்க. தேநீர் குடிக்கிறதுக்காக இறங்குறாரு. இவருடைய மனது சொல்லுது, நீ இங்கே இறங்கிடு அப்படின்னு சொல்லுது. இவர் என்ன பண்ணுறாரு, இறங்கி தேநீர் குடிச்சிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மலைச்சரிவை பார்க்குறாரு. அங்கே 7 வீடுகள் தான் இவர் கண்ணுக்கு தட்டுப்படுது. அதை ரசிச்சுக்கிட்டு இவர் அப்படியே பார்த்துட்டு எவ்வளோ அழகான இயற்கை இந்த ஆண்டவன் கொடுத்துருக்கான் அப்படின்னு சொல்லி ரசிச்சுட்டு இவர் பார்த்துட்டு இருக்கும்போது அங்கே வந்து ஒரு திருமணம் நடந்துட்டு இருக்குது. தோடரின காரங்களுக்குரிய திருமணம் நடந்துட்டு இருக்குது. அந்த திருமண இடத்துல வந்து கன்னடத்தில் கலந்த சில பாடல்கள், அதனுடைய அந்த பாடலினுடைய அந்த இசை இவருக்கு ரொம்ப மனசுக்கு பிடிச்சதாக இருக்குது. இதெல்லாம் பார்த்துட்டு இவர் திரும்பி வரும்போது இவர் காத்திருந்த பஸ் வந்து அது போயிடுது. இவருக்கு ரொம்ப பயமாயிடுது. என்னடா இந்த மாதிரி ஒரு அமானுஷ்யமான ஒரு காட்டுக்குள்ளார நம்ம மாட்டிக்கிட்டோமோ, தேயிலை தோட்டங்களுக்கு நடுவில் மாட்டிக்கிட்டோமே, யாருமே இல்லை அப்படின்ட்டு அங்கே பக்கத்தில் ஒரு வீட்டினுடைய கதவை தட்டி தன்னுடைய சூழ்நிலையை சொல்கிறாரு. சொல்லி இந்த மாதிரி அப்படிங்கும்போது அதில் இருக்கிறக்கூடிய சொல்கிறாரு, இங்கே பாருங்கள், மேலே கொஞ்சம் தூரம் நடந்த இந்த காட்டு இலாக்கா அதிகாரிகளுடைய அலுவலகம் ஒன்று இருக்கும். அங்கே வந்து ஜீப்பெல்லாம் நிற்கும். நீங்கள் அவங்கக்கிட்ட சொன்னீங்கன்னா உங்களை கொண்டு போய் ஊட்டியில் விட்டுருவாங்க. அது வந்து இரவு வரை யார் வேணாலும் வர்றது போகிறது பயன்படுத்திக்கலாங்கிறாங்க. முத்துக்குமார் ஒரு பயத்தோடையே தான் அங்கே மேலே அந்த மலை மேலே ஏறி போகிறாரு. அதெல்லாமும் அந்த பாடல்கள், அந்த இயற்கை எல்லாம் சேர்ந்தது தான் இந்த கண் பேசும் வார்த்தைகள் புரிவதில்லை, காத்திருந்தால் பெண் கரைவதில்லை அப்படிங்கிறதுல அழகாக அதில் 2 வரியை வந்து இவர் சொல்கிறாரு. காட்டிலே காயும் நிலவை கண்டுகொள்ள யாரும் இல்லை. அந்த வரி வந்து அந்த மலைப்பிரதேசத்தில் அந்த அறுவடை செய்யப்பட்ட உருளைக்கிழங்கு தோட்டங்களுக்கு நடுவில் போயிட்டு இருக்கும்போது அந்த நிலா வானத்தில் இருந்தது வச்சு அந்த வரி பிறந்தது அப்படிங்கிறாரு. அதே மாதிரி இன்னொன்றும் சொல்கிறாரு, தூரத்தில் தெரியும் வெளிச்சம் பாதைக்கு சொந்தமில்லைங்கிறாரு. ரொம்ப தூரத்தில் ஒரு வெளிச்சம் தெரியுது, ஆனால் அது அந்த பாதைக்கு சொந்தமில்லை. எவ்வளோ அழகாக ஒரு கவிஞனுக்குள்ளே பார்த்தீங்களா வார்த்தை ஜாலம் எவ்வளவு நல்லா இருக்குது. அழகாக அந்த ஒரு நிகழ்ச்சியை வச்சு ஒரு பாடலை வந்து உருவாக்கியிருக்காரு. அந்த பாடல் இன்னைக்கு வரைய ஒரு காதல் தோல்வி வெற்றி அடைந்த பாடல்களை விட காதல் தோல்வி அடைந்த பாடல்கள் எப்போதுமே எல்லாருடைய இரவுகளையும் தாளாட்டிக்கிட்டே இருக்கிறதுக்கு முத்துக்குமாருடைய நிறைய பாடல்கள் இருக்குங்க. அதில் இந்த கண் பேசும் வார்த்தைகள் புரிவதில்லை மிக அழகான பாடல். வாய்ப்பு இருந்தால் கண் பேசும் வார்த்தைகள் புத்தகத்தை நீங்கள் வாசிச்சு பாருங்கள். கிட்டத்தட்ட 27 பாடல்களுக்கு 27 பாடல்களும் எப்படி உருவாக்கப்பட்டுச்சு, எந்த சூழ்நிலையில் அந்த பாடல்கள்லாம் உருவாக்கப்பட்டுச்சுன்னு எழுதியிருக்காரு. ரொம்ப பிரமிப்பாக இருக்குது. கவிஞனுக்குள்ள பேருந்து பயணம் அதுவும் இருந்துட்டா, அதுவும் அந்த ஜன்னலோர இருக்கை, அந்த மாலை நேரம், கொஞ்சம் மழை தூறல்னு ரசித்து எழுதியிருக்காருங்க. இந்த கவிஞர் இன்னும் நம்மளோட இருந்திருக்க கூடாதா அப்படின்னு ஒரு ஏக்கத்தை இந்த புத்தகம் பதிவு செஞ்சிருதுங்க.